எல்லோருக்கும் வணக்கம். நாகப்பெருமாள் சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் முடிவாயிடுச்சு. பத்திரிக்கை அடித்து வந்துடுச்சு. வைகாசி 13, 14, 15 தான் ஃப்ரெண்ட்ஸ். புதன், வியாழன், வெள்ளி. இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் வட்டம் முதலூர் பக்கத்தில் வந்து சுப்பராயபுரம் அப்படின்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்குது. அங்கே தான் கும்பாபிஷேகம் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து பத்திரிக்கை அடித்தது தான் நான் வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எல்லாருமாவே நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னக்கூட்டியே வந்து வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. வந்து மறக்காமல் நீங்கள் நம்ம நாகப்பெருமாள் சுவாமியோட அருள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோவில். எனக்கு இப்போ தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வரலாறு, அப்புறமாட்டி நடந்த மிராக்கள், என்னென்ன அதிசயம் அப்படின்றது நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நம்ம சேனலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இதை நான் சொல்கிறேன். கோவிலில் வந்து பாம்பு உண்டு. அந்த காலத்துலேயே நாகம் உண்டாம். அந்த நாகம் வந்து எப்படின்னா, கெட்டவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுமா. அதாவது இப்போ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த தப்பு எண்ணத்தோடு அவங்க கோயிலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, அவங்கள கோவிலுக்கு உள்ளேயே விடவே விடாதான். ஒன்று அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சு அவங்கள விரட்டியே விட்டுருமா வெளியில். அப்போ அது ஒரு இன்சிடெண்ட்டு. இன்னொன்று தப்பு பண்ணுற நோக்கத்தோட கோவிலுக்குள்ளே வர்றவங்க வந்து கோவிலுக்குள்ளேயே விடாமல் அந்த வாசல் என்ட்ரன்ஸ்லேயே தடுத்துதா சொல்லி 2 கதை வந்து எனக்கு சொன்னாங்க. வரலாறு அதில் தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது வந்து என்னென்னா, முதல் வந்து ஒரே ஒரு இது, அந்த பாம்பு இன்னொன்று வந்து கோயிலை பூஜை பண்ணுற பூசாரி இருக்காங்கள்ல, அவங்க கண்ணுக்கு நல்லாவே தெரியுமா. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கண்ணு தெரியாதான். அவங்க தான் தினமும் வந்து கோயிலை சுத்தம் பண்ணுவாங்களாம். அப்படி அவங்க சுத்தம் பண்ணும்போது பாம்புக்கு இருக்கிற முட்டையை வந்து அவங்க தெரியாமல் கூட்டி வந்து தள்ளி குப்பையில் போட்டுருவாங்களாம். அதனால பாம்பு என்ன பண்ணுமா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றதால அவங்க வீட்டுக்கார் வந்து அங்கே வெளியில் அங்கே தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். நேராக அங்கே போயிருமா. அங்கே போய் அவங்க வேலை செய்கிறவங்க வந்து வேலை செய்ய விடாதான். கிட்ட போய் நின்று அந்த கொத்தி கொத்தி காட்டுமா. அப்போ கொத்தி கொத்தி காட்டுனா அவங்களுக்கு ஆரம்பத்தில் புரியலையே, என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு புரியல என்னென்னா. அது கொத்தி கொத்தி காட்டினோன்னா அப்போ இவங்களுக்கு வந்து அப்போ ஏதோ இதாக நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து இவங்க பார்த்தாங்களாம். அப்படி இவங்க பார்க்குறப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து கூட்டும் போமிச்சிரு அந்த பாம்புக்கு வச்சிருந்த முட்டை எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில் வந்து கூட்டி தள்ளிட்டாங்களாம். ஸோ அதனால தான் வந்து பாம்பு அவங்கள வந்து கூட்டி சொல்லியிருக்குது, முட்டையை பூரா எடுத்து கூட்டி தள்ளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து தான் அந்த முட்டையை எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் அந்த இருந்த இடத்துலையே வைப்பாராம். பாம்பு அதுக்கு பிறகு அந்த முட்டையை வந்து உடச்சி குடிச்சிக்குமா. இது வந்து நடந்த உண்மையான கதையாம். அவர் வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படின்றதால பாம்பு வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்காதான். ஏன்னா கண்ணு தெரியாதவங்க கூட்டுறதால அவங்களுக்கே தெரியாது. நேராக இவங்க வந்து எப்பெல்லாம் இந்த மாதிரி கூட்டுறாங்களோ, அந்த முட்டையை எப்பெல்லாம் இவங்க தெரியாமல் கூட்டி கூட்டி குப்பையிலே கொண்டு போட்டுறாங்களோ, அப்பெல்லாம் பாம்பு நேராக வேலை செய்கிற அந்த இடத்துக்கு போயிருமா. போய் அங்கே கொத்தி கொத்தி காட்டுமா. பாம்பு கொத்தி காட்ட ஆரம்பித்தோடனே பழகிடுச்சு. இப்போ அவங்களுக்கு தெரியும் தானே பாம்பு எதுக்கு வந்து நிற்குது, எதுக்காக வந்து கொத்துது, இப்படி கொத்தி காட்டுதுன்னு சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சிருமா. முட்டையை தூக்கி மறுபடியும் குப்பையில் தூக்கி போட்டாச்சா, முட்டை இப்போ எடுத்து தரணுமா அப்படின்னு சொல்லி அவரே திரும்ப வந்து அந்த கூட்டி போட்டு தள்ளி கூட்டி வச்சுருக்க அந்த இடத்துலேருந்து முட்டையை எடுத்து அவர் அந்த பாம்புக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சுருவாராம். அப்புறமாட்டி பாம்பு வந்து அந்த முட்டையை வந்து உடச்சி குடிச்சிட்டே இருக்குமா. இது வந்து உண்மையாகவுமே நடந்ததான். அவங்க வந்து இவங்க பசங்க பேரன் அவங்களுக்குலாம் வந்து இந்த கதையை வந்து அவங்க சொல்லுவாங்களாம். இப்படி தான் வந்து பெருமாள் வந்து எங்ககிட்ட வந்து சொல்லுவார், பாம்பு இப்படி தான் வந்து பேசும், நம்மக்கிட்ட வந்து நல்லா தான் இருக்கும், கெட்டவங்க கண்ணுக்கு வந்து தெரிஞ்சு அவங்கள விரட்ட தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள கோயிலுக்குள்ளே விடவே விடாது, விரட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த இதையுமே அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம். எனக்கு வந்து இது வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதான் இதை வந்து நம்ம சேனலில் நிச்சயமாக கொடுக்கணும், நம்மளோட பெருமாளுடைய அந்த அற்புதத்தை வந்து நிச்சயமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி வந்து பாம்பு வந்து அழகாக வந்து பேசுச்சு,
எந்த அளவுக்கு பாம்பு அழகா க்யூட்டாக வேணுன்றத வந்து அவர்கிட்ட போய் சொல்லி இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றதால இவங்ககிட்டையும் தொந்தரவு பண்ணாமல் எவ்வளோ அழகாக நடந்துக்கிடுச்சு அப்படின்றது உண்மையாகவுமே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்குமே இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இன்னொன்று வந்து எப்படி வந்து கெட்டது பண்ணவங்கள கோயிலை விட்டு விரட்டுச்சு, எப்படி வந்து அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சு அவங்கள துரத்தி விட்டுச்சு அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.